Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala afdalil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah tabaraka wa ta'ala fi kalamihi al-qadim wal-furqan al-majid. A'udhu billahi as-sami'il 'azim bi fadli bismillahir rahmanir rahim. Subhanalladzi asra bi 'abdihi laylan minal masjidil harami ilal masjidil aqsal ladzi barakna hawlahu linuriyahu min ayatina innahu huwas samiul basir. Sadaqallahul maulanal azim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அனலம் பெருமானார் நம் இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு பல்வேறு விதமான சிறப்பு இயல்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்தவர்களும் வந்த பொழுதிலும் எல்லா நபிமார்களையும் விட மிக உயர்ந்தவர்களாக நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கி இருக்கின்றான். அந்த எல்லா நபிமார்களின் உயர்ந்த ஒரு தலைவரினுடைய சமுதாயத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருப்பது கிருபைகளில் மிகப்பெரிய ஒரு கிருபை. அந்த கிருபைக்காக அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றிகளை சொன்னாலும் கூட, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்றி சொன்னாலும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்ததற்காக நம்முடைய நன்றிகளை நாம் பரிபூரணமாக செலுத்திவிட முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இந்த உம்மத்தே முஹம்மதியா சிறப்பான சமுதாயமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வயதினுடைய விஷயத்திலே, ஆயுளினுடைய விஷயத்திலே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு குறைவாக கொடுத்தான். மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் 100 வருடங்கள், 200 வருடங்கள், 500 வருடங்கள் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உம்மத்தே முஹம்மதியா குறைவான வயது கொடுக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது தான் என்னுடைய உம்மத்தினருடைய இந்த ஆயுட்காலம் என்பதாக பொதுவான ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு வயதான கிழவி அழுது கொண்டிருந்தார். அந்த கிழவியை கடந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணம் கேட்டார்கள். ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு. என் பையன் மௌத்தாயிட்டாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படியாம்மா, அல்லாஹ் உங்களுடைய மகனுக்கு சொர்க்கத்தை தரட்டும் அப்படின்னு அவங்க துவா செஞ்சுட்டு, உங்கள் பையனுக்கு எத்தனை வயசுமா அப்படின்னு. 450 வயசுலேயே போயிட்டாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சாங்க. எத்தனை வயசு நீங்கள்? 450 வயசுலேயே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு முந்தைய கவுமுகளுடைய வயது என்பது அபரிவிதமாக கொடுக்கப்பட்டு இருந்தது என்பதாக வரலாறுகளிலே பார்க்கின்றோம். ஆனால் உம்மத்தே முஹம்மதியாவினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்ற பொழுதிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பான இரவுகளை கொடுத்து அந்த முன்னால் வாழ்ந்த மக்கள், ஒரு 900 வருடங்கள் வாழ்ந்த மக்கள், 1000 வருடங்கள் வாழ்ந்த மக்கள்
இந்த உலகத்திலே அமல் செய்தால் என்ன நன்மையை அவர்கள் பெற்றார்களோ அந்த நன்மையை சில சிறப்பான இரவுகளின் வாயிலாக இந்த சமுதாயம் அந்த ஒரு இரவிலே நின்று வணங்கினால் இந்த 1000 வருடங்கள் நின்று வணங்கியதனுடைய நன்மைகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மாத்திரமே ஏற்படுத்தி தந்தார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 950 வருடங்கள் இந்த உலகத்திலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. 950 வருடங்கள் மார்க்க பிரச்சாரம் என்றால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது எத்தனை ஆண்டுகள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி முன்வாழ்ந்த சமுதாயத்தினர்களுடைய அந்த ஆயுள் காலம் கொடுக்கப்படாவிட்டாலும் கூட அந்த அமலை செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் சில இரவுகளிலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவிலே நின்று வணங்கினால் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று புனிதமிகு பராத்தினுடைய இரவு, இது போன்ற மெஹராஜினுடைய தினங்களிலே அந்த இரவுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக அதே போன்று முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய தினங்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய இரவுகள், இவைகள் எல்லாம் சிறப்பானவைகளாக அல்லாஹ் ஏற்படுத்தியதனுடைய நோக்கம் இந்த இரவுகளிலே அமல் செய்து கொண்டால், அதை உயிர் பெற்று கொடுத்தால் அல்லாஹ் முந்தைய நபிமார்களுடைய அந்த சமுதாயம் செய்த அமல்களை போன்ற கூலியை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே இது போன்ற இரவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இதுதான். இந்த இரவுகளை நாம் பயன்படுத்தி அமல் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னொன்று, இந்த இரவுகளை நாம் ஒவ்வொரு வருடமும் மேராஜினுடைய தினத்தன்று மேராஜ் குறித்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பகிர்ந்து வருகின்றோம். அதனுடைய வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். காரணம் என்ன? அந்த வரலாறை ஒரு வருடம் மட்டும் சொன்னால் போதுமே, அல்லது ஒரு 2 வருடம் 3 வருடம் சொன்னால் போதுமே, மீண்டும் மீண்டும் ஏன் அது நினைவுபடுத்தப்படுகின்றது? ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த வரலாறை மறந்தவர்களாக ஆகிவிடுவார். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னத். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவது என்பது அல்லாஹ்வினுடைய சுன்னத். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் அந்த கனியை சாப்பிட்டதை சுமார் 7 இடங்களுக்கு மேலாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். வெவ்வேறு சூறாக்களிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்றது, அல்லாஹ்விடத்தில் பேசியது பல்வேறு இடங்களிலே திருக்குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு வரலாறை மீண்டும் மீண்டும் சொல்வதற்குண்டான காரணங்கள் அதை அடுத்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் உள்ளத்திலே ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொண்டோம், நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மெஹராஜினுடைய வரலாறு என்ன என்பதை இன்றைக்கு நிறைய குழந்தைகள், நிறைய இளைஞர்கள் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். காலம் போகின்ற போக்கிலே மிக வேகமாக காலம் சென்று கொண்டிருக்கின்றது. இதிலே மார்க்கத்தினுடைய விளக்கங்களை கேட்பதற்கு இந்த காலங்களிலே ஆர்வங்கள் குறைந்து வருகின்றது. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு இதனுடைய வரலாறுகளை அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதும் இந்த வரலாறுகளை நாம் கூறுவதற்குரிய ஒரு அடிப்படையான ஒரு காரணங்கள். அன்பான பெருமக்களே, மெஹராஜினுடைய இரவு, மெஹராஜ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திலிருந்து 7 வானங்களை கடந்து தான் இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து தன்னுடைய நபியோடு அல்லாஹ் பேசி மீண்டும் அந்த நபியை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். இது சுருக்கமான ஒரு வரியிலே சொல்லுகின்ற ஒரு விஷயம். இது போன்ற ஒரு நிகழ்வு இந்த உலகத்திலே எந்த மனிதருக்கும் நடக்கவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கூட அல்லாஹ் நடத்தி காட்டவில்லை. எந்த நபிக்குமே தன்னை நேரடியாக பார்த்து பேசுகின்ற ஒரு அனுமதியை, இது போன்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே எந்த நபிக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. அப்படிப்பட்ட உயரிய அந்தஸ்தை நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால், நபியினுடைய அந்தஸ்தை இந்த உலகத்திலே எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களையும் விட இந்த நபி சிறப்பானவர் என்பதை, ஹபீபாகிய என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காலம் இருக்கின்றவரை, உலகம் இருக்கின்றவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்தான். இந்த உலகத்திலே அல்லாஹுவை பார்ப்பதற்காக எத்தனையோ நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள், அல்லாஹுவோடு பேசினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவோடு பேசுகின்ற நபி என்றே அவர்களுக்கு அடைமொழியே அதுதான். மூசா கலீமுல்லா
அல்லாஹுவோடு பேசுகின்ற நபி என்று அவர்களுடைய பெயரே. ஆனால் அல்லாஹ் எல்லா நபிமார்களிடம் வஹியின் மூலம் பேசி இருக்கின்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சிறப்பான முறையிலே பேசினான் என்பதனால் அவர்களுக்கு மூசா கலீமுல்லா என்று பெயரிடப்பட்டது. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அல்லாஹுவை நேரடியாக பார்த்து பேசியதில்லை. எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பேசுகின்றேன், சரி, எனக்கு மற்ற நபிமார்களுக்கு வழங்கியதை விட எனக்கு உன்னிடத்தில் அதிகமாக நேரடியாக பேசுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கின்றாய், ஆனால் உன்னை என்னுடைய கண்களால் நான் காண வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய ஆசையை தெரிவித்தார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, உங்களுக்கு அதற்கு சக்தி கிடையாது, என்னை பார்ப்பதற்குண்டான சக்தி உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை, யா அல்லாஹ், இல்லை, நான் பார்க்க வேண்டும் உன்னை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது போன்ற பல்வேறு தருணங்களிலே அல்லாஹ் பாடம் புகட்டி இருக்கின்றான். அல்லாஹுவோடு பேசுகின்ற நபி பல நிகழ்வுகள் அல்லாஹுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மத்தியிலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. அப்படி அல்லாஹ் தாலாவிடத்திலே நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது, சரி வாருங்கள், தூர் சீனா மலைக்கு வாருங்கள், நீங்கள் அந்த மலைக்கு வாருங்கள், என்னுடைய முழு ஒளியிலிருந்து ஒரே ஒரு துளியை உங்களுக்காக நான் வெளிப்படுத்தி காட்டுகின்றேன். அல்லாஹ் என்பவன் ஒளியால் ஆனவன். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அருள், அல்லாஹ் வானங்கள் பூமியினுடைய ஒளியாக இருக்கின்றான் என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அப்படி ஒளியாலான அல்லாஹ் தன்னுடைய பேரொளியிலிருந்து ஒரே ஒரு துளியை நான் உங்களுக்காக காட்டுகின்றேன், நீங்கள் இவ்வளவு கேட்பதால். அதே போன்று தூர் சீனா மலைக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய அந்த ஒளியை அந்த அருகில் இருந்த மலையின் மீது அந்த ஒளியை அல்லாஹ் தன்னுடைய ஒளியை போட்டான் அந்த மலையிலே. அந்த மலை சுக்குநூறாகியது. அந்த ஒளியை பார்த்த அடுத்த கணமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, ஹர்ர மூசா ஸஈகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அந்த ஒரே ஒரு துளி ஒளியை பார்ப்பதற்கு சக்தி இயலாமல் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். உன்னை பார்க்க வேண்டும் என்று நீ சொல்லியும் கேட்காமல் நான் பார்க்க வந்ததற்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன். உன்னுடைய அந்த ஒரு துளி அந்த ஒளியை கூட என்னால் பார்ப்பதற்கு முடியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற அந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். இப்படி எந்த நபிமாரும் நேரடியாக அல்லாஹ்வினுடைய ஒளியின் ஒரே ஒரு துளியிலிருந்தும் பார்க்க சக்தி பெறாத எல்லா நபிமார்கள். ஆனால் அல்லாஹ் தன் ஒளியினுடைய பேரொளியினுடைய முழு உருவத்தையும் முழு அந்த பேரொளியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாகிய நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் காட்டினால் அதை பார்ப்பதற்குண்டான சக்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே பெற்றிருந்தார்கள். எவ்வளவு சிறப்பு இந்த உம்மத்திற்கு! இப்படிப்பட்ட ஒரு தலைவரினுடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோம், இப்படிப்பட்ட ஒரு நபியின் உம்மத்தாக நாம் இருக்கின்றோம் என்றால் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜிலே கண்ட காட்சிகள், அல்லாஹ்வை பார்த்த விதங்கள், இவைகளெல்லாம் இந்த பூமியிலே வேறு ஏதாவது ஒரு நபி பார்த்திருந்தாலோ வேறொரு மனிதர் பார்த்திருந்தாலோ அவர்களுடைய மனோநிலை மாறியிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அவர்களுடைய மனோநிலை பார்ப்பதற்குண்டான சக்தி எந்த மனிதருக்கும் தரப்படவில்லை. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சிகள், அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்த நிகழ்வுகள் எல்லாம். இப்படி இந்த அல்லாஹ்வை பார்ப்பதென்பது அல்லாஹ் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்த பல்வேறு முஅஜிஸாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களிலே ஒரு மிகப்பெரிய பேரற்புதம், வரலாற்றிலே நினைவு சின்னமாக இருக்கின்ற, காலம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பேரற்புதம் தான் இந்த மெஹராஜினுடைய இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெஹராஜ் தினம் எப்போது நடந்தது? இந்த மெஹராஜ் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிப்பட்டம் பெற்ற 12ஆம் ஆண்டு இந்த மிஅராஜ் தினம் நடந்ததாக
வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள். இந்த மேராஜ் நடந்த நாளிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்னு கஸீர் போன்ற பல்வேறு முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ரஜபு மாதத்தினுடைய 27ஆம் இரவு தான் மேராஜினுடைய தினம் நடந்தது என்பது பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து. இந்த ரஜபினுடைய 27ஆம் நாள் இந்த மேராஜினுடைய தினம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இடத்திலே சென்று வந்த அந்த நாள் இந்த ரஜபு 27 என்பதாக பல்வேறு விதமான வரலாற்று ஆய்வாளர்கள் அடிப்படையிலே நாம் இந்த தினத்தை, அந்த மேராஜினுடைய நினைவுகளை, சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அன்பான பெருமக்களே, பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த ரஜபு 27 அன்றை சிறப்பித்தார்கள். இந்த நாளில் தான் மேராஜினுடைய தினம் நடந்தது என்பதை சிறப்பித்திருக்கின்றார்கள். சுமார் 22 சஹாபாக்களுக்கு மேல் இந்த இரவை குறித்து பல்வேறு விதமான தகவல்களை நமக்கு பதிவு செய்து தருகின்றார்கள். இந்த மேராஜினுடைய நிகழ்வு எதற்காக நடைபெற்றது, எதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் அழைக்க வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் கருதினான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று அவர்களுடைய அருமை மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமை மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கமா நகரிலே மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய வியாபாரி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது திருமணம் முடித்தார்களோ தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து, இது அனைத்தும் இந்த தீனுக்காக நான் ஒப்படைக்கின்றேன் என்று சொன்ன பெண்மணி ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் நெகிழ்ந்து விடுவார்கள். அவரை போன்று ஒரு பெண்மணி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை என்று சொல்லுவார்கள். 11 மனைவிகள் இருந்தும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், ஹதீஜா தான் சிறந்த பெண்மணி என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்திலே சிறந்த 4 பெண்மணிகளிலே ஹதீஜா முதலாவது இடத்தை பிடிக்கின்றார் என்று சொல்லுவார்கள் அன்னை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தவர்கள். ஹிரா மலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையிலே அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்திலே 40 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹிரா மலை குகையிலே அவர்கள் தனிமையில் தியானம் செய்து கொண்டிருந்த இருக்கின்ற அந்த நேரத்திலே அப்பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயது 55. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் இருக்கின்ற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் 40 வயது பெண்மணியாக திருமணம் முடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் இருக்கின்ற பொழுது 55 வயது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஹிரா மலை குகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவை எடுத்துக்கொண்டு அந்த மலையின் மீது ஏறுவார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அந்த ஹிரா மலை குகை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மலையினுடைய உயரம் எவ்வளவு. நிறைய ஹாஜிகள் கீழிருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க, மேலே ஏற முடியாது. பெரும்பாலான ஹாஜிகள் மேலே ஏற முடியாது. ஏறுவது என்றால் மன உறுதியோடு ஏற வேண்டும். மேலே ஏறுவதற்கென்றே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும் அந்த மலையில் ஏறுவதற்கு. அது இப்போது பாதை போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த காலத்திலே எந்த ஒரு பாதைகளும் இல்லாத அந்த நேரத்திலே, கரடுமுரடான பாதையாக இருந்த அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவை அந்த ஹிரா மலைக்காக எடுத்து சென்றவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவேதான் காலம் முழுக்க ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஜா நாயகி அவர்கள் இருக்கின்ற வரை வேறொரு பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யவில்லை. அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்புதான் அடுத்தடுத்த திருமணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டார்கள். இப்படி ஹதீஜா நாயகிக்கு என்று பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே
அல்லாஹ் ஒரு பெண்மணிக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். ஜிப்ரீலினுடைய சலாமையும் பெற்ற பெண்மணியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார். அல்லாஹும் ஜிப்ரீலினுடைய சலாத்தை பெற்ற பெண்மணி என்பது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரமே. இப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் பெருமானாருக்கு எவ்வளவு மனவேதனையாக இருக்கும். இந்த மார்க்கம் தலை தோங்குவதற்கு தன்னுடைய செல்வத்தை கொடுத்தவர், தன்னுடைய கணவரோடு உடன் நின்றவர். ஹிரா மலை குகையிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் பார்த்துவிட்டு முதலாக அந்த உருவத்தை பார்த்தவுடன் வியர்த்து கொட்டி காய்ச்சல் அடித்து ஓடோடி வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்த பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆறுதல் சொன்னார்கள். என்னுடைய அருமை கணவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்றுமாகாது, நீங்கள் மிக நல்லவராக இந்த மக்கமா நகரத்திலே மிக நல்ல மனிதராக இருக்கின்றீர்கள். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாரி வழங்குகின்றீர்கள், அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், கைவிடப்பட்ட பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றீர்கள் என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்த வேண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்பதற்கு அன்னை ஹதீஜா நாயகி மிகப்பெரிய ஒரு உதாரணம். இப்படி நபிகளாரோடு எல்லா நிலைகளிலும் உடன் இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாட்டியது, அவர்களுடைய இழப்பு. அதைத் தொடர்ந்து பெருமானாருக்கு அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள், அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர். அவர்களும் ஹதீஜா நாயகி அவர்களும் இரண்டு அரண்களாக நாயகத்திற்கு இருந்தார்கள். யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்திற்கு எதிராக அந்த அரபுகளால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுவும் செய்ய முடியாததற்கு இவர்கள் இரண்டு பேர் மிக முக்கிய காரணம். ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்ற அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை தாண்டி பெருமானாரை எப்படி தொடுவது? அதே போன்று அபூ தாலிப் அவர்கள் அந்த நகரத்திலே மிகப்பெரிய தலைவர். இந்த இரண்டு நபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடுவதற்கு மிக அரணாக இருந்தார்கள். அவர்களை தாண்டி தான் நபியை நெருங்க முடியும். அந்த இரண்டு பேரினுடைய அடுத்தடுத்த மரணங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை அளித்தது. பெருமானாருடைய கவலை அல்லாஹ்வினால் பொறுத்து கொள்ள முடியாதல்லவா? தன்னுடைய ஹபீப் எந்த நபிக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டதோ, எந்த நபியை படைத்திராவிட்டால் இந்த உலகமும் அண்ட சராசரங்களும் படைத்திருக்கப்பட்டிருக்க மாட்டாதோ, அப்படிப்பட்ட நபிக்கு ஒரு கவலை என்று வந்து விடுகின்ற பொழுது, அவர்களுடைய மனக்கவலை அடைகின்ற பொழுது அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நபியினுடைய கவலையை போக்க வேண்டும். மனக்கவலை இந்த உலகத்திலே ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது. ஒரு மனிதருக்கு மனக்கவலை வந்துவிட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்திலே தொழிலிலே மிகப்பெரிய நஷ்டம் அல்லது மனைவியை இழந்த ஒரு மனக்கவலை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்திலே மனக்கவலை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனை அந்த மனக்கவலை உருக்கிவிடும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை பார்த்து தன்னுடைய ஹபீப் கவலைப்படுகின்றார். அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். எப்படி ஆறுதல் படுத்துவது? மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கின்றது, அதற்கு எதிராக மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய கவலை, அதற்கு எதிராக அதை மறக்கடிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அது உலகத்தில் எதை கொடுத்தாலும் ஈடாகாது. உலகத்திலே ஹதீஜாவை போன்று அல்லது அபூ தாலிபை போன்று இன்னொருவரை கொடுக்கலாம் என்று சொன்னால் அது ஈடாக ஆகாது. ஹதீஜாவுக்கு ஈடாக எதுவும் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாம் அல்ல, என்னிடத்தில் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து, உங்களுடைய மனக்கவலையை நான் போக்குகின்றேன், என்னை நீங்கள் தரிசியுங்கள், என்னுடைய ஒளியை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய எல்லா கவலைகளும் மறந்துவிடும் என்பதாக அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். 3 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான். 3 மலக்குமார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இந்த 3 மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை அழைத்து வருவதற்காக அனுப்பி வைத்தார்.
இந்த 3 மலக்குகள் மாத்திரமல்ல. இன்றைக்கு நாம் ஒரு முக்கிய பிரமுகர்களை அழைத்து வர வேண்டும் என்றால் எத்தனை பேர் போவோங்க? குறைஞ்சது ஒரு 5 பேர் 10 பேர் போய் அவரை அழைத்து கொண்டு வருவோம். இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுவை தரிசிப்பதற்காக இந்த உலகத்தின் எல்லா நபிமார்களையும் விட சிறந்த நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்விடத்தில் அழைத்து வருவதற்கு மலக்குகளின் ஒரு பெரும் படையே வந்தது என்று பதிவு செய்கின்றார்கள் ரூஹுல் பயானினுடைய அந்த தஃசீரினுடைய விரிவுரையால். 3 மலக்குமார்கள் முக்கியமானவர்கள், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒவ்வொரு மலக்குமார்களோடு 70,000 மலக்குமார்கள் வந்து இறங்கினார்கள் இந்த பூமிக்கு. மிஅராஜினுடைய தினத்தன்று இந்த ஒவ்வொரு மலக்குமார்களும் 70,000 மலக்குமார்கள் வந்து இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரெக்கையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புகின்றார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகோதரியினுடைய வீட்டிலே படுத்துறங்கிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தந்தையின் சகோதரரான அபூ தாலிப் அவர்களுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா என்ற தன்னுடைய சகோதரி, ஒன்று விட்ட சகோதரி, அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது மேல் முகட்டை பிரித்து வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்போதும் நேரடியாக வரக்கூடியவர்கள் மேலே பிரித்து வந்திறங்கியதனுடைய காரணம் நம்முடைய பாதை, பயணிக்கின்ற பாதை மேல் நோக்கி இருக்கின்றது என்பதை அறிவிப்பதற்காக மேல் முகட்டை பிரித்து இறங்கினார்கள். நபியே எழுந்திருங்கள், அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான். எதற்காக? தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் உங்களுக்கு காட்டுவதற்காக. கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் உங்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து வர சொன்னான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எழுப்பியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டு எழுந்தார்கள். ஜிப்ரீலே, ஒரு 2 நிமிடங்கள் பொறுங்கள். 2 ரக்காத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். பயணம் அல்லாஹ்விடத்திற்கு உண்டான அந்த பயணம், அல்லாஹுவை தியானித்தார்கள். யா அல்லாஹ், ஹிரா மலை குகையிலே நான் தியானித்தேன், இங்கே உன்னை தரிசிப்பதற்காக நான் தியானிக்கின்றேன். அல்லாஹுவை நினைவு கூர்ந்து பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு கிளம்புகின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற இடம் ஜம்சம் கிணறு. நேராக ஜம்சம் கிணற்றுக்கு அருகாமையில் அழைத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பரிசுத்தமான இதயம், அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயம் வெளியே எடுக்கப்படுகின்றது. எடுத்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்சம் நீரால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான இதயத்தை கழுவுகின்றார்கள். கழுவிய பின்பு ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய இறை நம்பிக்கை, ஹிக்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஞானங்களால் அந்த இதயம் பரிபூர்ணப்படுத்தப்படுகின்றது. ஒரு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் அந்த பயணத்திலே அல்லாஹுவை நோக்கிய பயணம் என்பதால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு அத்தாட்சிகள். நாம் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக வேண்டும். உள்ளம் எப்போது பரிசுத்தம் அடைகின்றதோ அவர் அல்லாஹுவை அடைகின்ற பாதையிலே செல்லக்கூடிய தகுதியை பெறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவேதான் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே அந்த உள்ள பரிசுத்தம் யாருக்கு வந்து விட்டதோ அவர் இந்த உலகத்தினுடைய எல்லா நலவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸின் கருத்து நமக்கு சொல்லும். எனவே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயத்தை எடுத்து அதை ஜம்சம் நீரால் கழுவி அதில் ஈமானையும் ஹிக்மத்தையும் நிரப்பி உள்ளே வைப்பார்கள். அந்த நெஞ்சு மீண்டும் மூடப்படும். இன்றைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்கின்றார்கள். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முதலிலே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் இப்போது செய்யப்படுவதை போன்று வலியெல்லாம் இல்லை, இரத்தமும் கசியவில்லை. ஆனால் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அந்த ஜம்சம் நீரால் கழுவப்படுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே 2 முறை நடந்துள்ளது இது போன்ற விஷயம்.
ஒன்று மெஹராஜினுடைய பயணத்திலே, இன்னொன்று சிறு வயதிலே ஒரு 4 வயது 5 வயது இருக்கின்ற பொழுது அன்னை ஹலீமத்து சாதியா அம்மா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறு வயதிலே ஒரு முறை இது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயம் கழுவப்பட்டுள்ளது. இரண்டாவதாக மெஹராஜினுடைய இந்த தினத்திலே கழுவப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்கள், இப்படி ஜம்சம் நீரால் இருதயம் கழுவப்பட்டு அல்லாஹ்வை தரிசிக்கின்ற இந்த பயணத்திற்காக தயாராகின்றார்கள். அடுத்ததாக அந்த ஜம்சம் கிணற்றிலிருந்து புராக் என்ற அந்த வாகனத்தின் வழியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் என்கின்ற புனித பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். இந்த உலகத்திலே புனிதமான பள்ளிவாசல்கள் என்பது 3. அல்லாஹ்வுடைய எல்லா பள்ளிவாசல்களும் புனிதமானது. அதில் மிக உயர்ந்தது, நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடியது என்றால் 3 பள்ளிவாசல்கள். ஒன்று மக்கத்துல் முகர்ரமாவில் இருக்குள்ள காபத்துல்லா ஷரீப், இரண்டாவது மஸ்ஜிது நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகின்ற மதீனா நகரத்தில் இருக்கின்ற மஸ்ஜிது நபவி, மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸ். இந்த பைத்துல் முகத்தஸ் பல்வேறு நபிமார்கள் வாழ்ந்த பூமி. பைத்துல் முகத்தஸ் என்பது பைத்துல் முகத்தஸ் என்பது பல நூற்றுக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்த பூமி. அது பல நபிமார்களை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனித பூமியான பைத்துல் முகத்தஸுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்ற வாகனத்தின் மூலம் செல்லுகின்றார்கள். புராக் என்று சொன்னாலே மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியது என்று அர்த்தம். அரபியிலே பருத்து என்று சொன்னால் மின்னல் என்று அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் புராக் என்ற வாகனம். மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய என்றால் மின்னலை விட மிக வேகமாக செல்லக்கூடியது புராக் என்ற அந்த வாகனம். மின் வெட்டுவது போல் கண் சிமிட்டும் நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து விடுகின்றது. ஒளியினுடைய ஒரு வேகத்தை சொல்லுவார்கள். நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே ஒளியினுடைய வேகம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தை விட மிக வேகமாக பயணிக்கக்கூடியதுதான் இந்த புராக் என்ற இந்த வாகனம். 7 பேரண்டங்களையும் கடந்து அல்லாஹ்வை தரிசித்து விட்ட இந்த பயணம் என்பது இந்த உலகத்திலே எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பயணத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காட்சிகளை கண்டார்கள். பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு காட்சிகளை கண்டு ஒவ்வொரு காட்சிக்கும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விளக்கம் பெற்றுக்கொண்டே சென்றார்கள். ஜிப்ரீலே இது என்ன, ஜிப்ரீலே இது யார் என்பதாக விளக்கம் கேட்டுக்கொண்டே சென்றார்கள். இந்த உலகத்திலே ஜம்சம் கிணற்றிலிருந்து அந்த காபத்துல்லாவுக்கு அருகில் இருக்கின்ற ஜம்சம் கிணற்றிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போவதற்குள்ளேயே நிறைய காட்சிகளை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அது அல்லாமல் ஒவ்வொரு வானத்திலேயும் மேலேறிய பின்பு நரகத்தினுடைய காட்சிகளை அல்லாஹ் காட்டினான், சுவனத்தினுடைய காட்சிகளை அல்லாஹ் காட்டினான். பிறகுதான் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்தார்கள். கீழே உலகத்திலேயே மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் செல்லுகின்ற வழியிலேயே அந்த புராக் வாகனத்திலே பல்வேறு விதமான காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே கண்டார்கள். அதிலே ஒரு காட்சி, பேரித்த மர தோட்டங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு பூமியை கடந்து செல்லுகின்றார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், நபியே இங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள், இங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பேரித்த மரங்கள் காணுகின்ற இந்த பூமி தான் நீங்கள் வந்து வசிக்கின்ற மதீனா என்ற அற்புதமான பூமி. ஒரு காலம் வரும், மக்காவிலிருந்து உங்களை மக்கள் விரட்டுவார்கள், அப்போது உங்களுக்கு தஞ்சம் அடைகின்ற பூமி இந்த மதீனா. எனவே இங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்பார்கள். இப்ப அதே போன்று இன்னும் கொஞ்சம் தூரம் செல்லுகின்ற நேரத்திலே அங்கே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த மிஸ்ரை விட்டு அந்த மக்கள் வெளியேற்றிய போது மதியன் என்ற நகரத்திற்கு செல்வார்களே, அந்த மதியன் நகரத்தை காண்பார்கள். யா ரசூலல்லாஹ், இதுதான் மதியன் நகரம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இந்த மதியன் பூமியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். அதை கடந்து அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயதான மூதாட்டி,
அவருடைய முகமெல்லாம் கடுமையாக இருக்கும், பார்ப்பதற்கே அலங்கோலமான ஒரு முகபாவனை. அந்த கிழவி பெருமானாரை இங்கே வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பார். அந்த கிழவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நபியே அந்த கிழவியின் அழைப்புக்கு நீங்கள் செவிசாய்த்து விடாதீர்கள், அந்த கிழவியை கடந்து வந்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். அதே போன்று நபி கடந்து வந்து விடுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து செல்வார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கின்ற சில மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரைப்பார்கள். நபியே உங்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டுமாக என்பதாக சலாம் உரைப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த சலாத்திற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு வாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நபியே நீங்கள் முதலில் ஒரு கிழவி, அலங்கோலமான கிழவியை பார்த்தீர்கள் அல்லவா, அதுதான் இந்த துன்யா. இந்த துன்யா உங்களை அழைத்தது கிழவியின் ரூபத்திலே. நீங்கள் சென்று பதிலளித்திருந்தால் உங்களுடைய இந்த உம்மத்தே முஹம்மதியா, இந்த சமுதாயம் துன்யாவிலே மூழ்கி கிடப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த கிழவிக்கு பதில் கொடுக்காமல் வந்ததால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். உங்களுக்கு சலாம் சொன்ன கூட்டத்தார்கள் நபிமார்களில் ஒரு சில நபர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சலாம் சொல்லி இந்த பயணத்தை ஆர்வமூட்டுகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள். இன்னும் சில மனிதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் ஒரே நாளிலே பூமியிலே விதைத்து ஒரே நாளிலே அறுவடை செய்கின்ற இந்த காட்சியை காண்பார்கள். இந்த காட்சியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்பார்கள், ஜிப்ரீலே இவர்கள் யார்? ஒரே நாளிலே அந்த பூமியிலே விதைத்து அதே நாளிலே அறுவடை செய்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்தவர்கள். அல்லாஹ்வுக்காக போர் புரிந்தவர்களுக்கு இந்த நன்மை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்காக ₹1 செலவு செய்து அதற்கு பதிலாக அதற்கு 70 பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் உடனடியாக இந்த விளைச்சலை போன்று அவர்களுக்கு உபகாரம் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்யப்படும் என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து சென்ற பொழுது சில மனிதர்கள் ஒரு சில நபர்களை கல்லை போட்டு அவர்களுடைய தலையை நசுக்குகின்றார்கள். அவர்களுடைய உடல் நசுக்கப்படுகின்றது, கல்லால் அடித்து நொறுக்கப்படுகின்றது. அந்த உடல் மீண்டும் சேருகின்றது, மீண்டும் அந்த கல்லை போட்டு அடிக்கப்படுகின்றது. இந்த காட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த காட்சியினுடைய விளக்கம் என்ன? யார் இந்த மனிதர்கள்? கல்லால் அடிவாங்கப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்ன பொழுது, நபியே இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்திலே 5 நேர தொழுகையை தவறவிட்டவர்கள். தொழுகையை தவற விடுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த தண்டனையை நாளை மறுமையிலே வைத்திருக்கின்றான். அதனுடைய ஒரு காட்சியை தான் நீங்கள் காணுகின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இன்னும் சில மனிதர்களை கடந்து போவார்கள். அந்த மனிதர்கள் ஒரு சிறிய கோமணம் போன்று ஒரே ஒரு துணியை மாத்திரம் கட்டி கொண்டிருப்பார்கள். அவர்கள் நரகத்தினுடைய எரி கற்களையும் அந்த கன்னி செடிகளையும் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் ஜகாத் கடமையாக இருந்தும் அந்த ஜகாத்தை நிறைவேற்றாத செல்வந்தர்கள். அந்த ஜகாத்து நிறைவேறிய அளவு அல்லாஹ் அவர்களுக்கு பண வசதியை கொடுத்திருந்தும் அவர்கள் ஜகாத்தை தர மறுத்தவர்கள், அவர்களுக்கு இது போன்ற தண்டனைகள் வழங்கப்படுகின்றது என்பதை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு விதமான காட்சிகள். இன்னொரு கூட்டத்தை கடந்து செல்வார்கள். அவர்கள் கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிடுவதாக அந்த காட்சி இருக்கும். கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிடுவார்கள். நல்ல இறைச்சியை விட்டு விட்டு கெட்டுப்போன இறைச்சியை சாப்பிடுகின்ற இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ் இவர்கள் தான் ஹலாலான முறையிலே மனைவி அமையப்பெற்றும் கூட தவறான ஒரு விபச்சாரத்திற்காக மற்ற பெண்களிடத்திலே சென்றவர்கள். இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகின்றது என்று சொல்லுவார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக ஒரு ஆண் தான் சுமக்க முடியாத விறகுகளை சுமந்து கொண்டு வருவான். சுமக்க முடியாத அளவுக்கு சுமைகளை, விறகுகளை சுமந்து கொண்டு வருவான். அவனை பார்த்து கேட்பார்கள், இவர் யார்? சுமக்க முடியாத அளவுக்கு விறகை சுமந்து வேதனை செய்யப்படுகின்றாரே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நபியே இவர்தான் அடுத்தவர்களுடைய பொருளை
வாங்கி கொண்டு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருளை மீண்டும் தராதவர், கடனாக ஒப்படைக்கப்பட்ட கடனை நிறைவேற்றாதவர்கள், அடுத்தவர்களுடைய பொருளை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டவர்களுக்கு இது தூக்க முடியாத சுமையாக அதனாலே மறுமையிலே அவருக்கு வேதனை செய்யப்படும் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி பல்வேறு விதமான காட்சிகளை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போவதற்கு இடையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காட்சிகளை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வருவார்கள். இது இன்னாருக்கு இப்படிப்பட்ட வேதனை இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டே வருவார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸ் சென்ற பின்பு அங்கே எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அங்கே ஒன்று கூட்டினான். அங்கே எல்லா நபிமார்களுக்கு இமாமாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றதும் ஒவ்வொரு நபிமாரும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், நான் தான் மூசா, நான் தான் ஈசா என்று ஒவ்வொரு நபிமார்களும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட பின் தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிந்து வெளியே வந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 கிண்ணங்கள் கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு கிண்ணத்திலே பால் இருந்தது, இன்னொரு கிண்ணத்திலே மது இருந்தது. நபியே, இந்த இரண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் நிறைந்த பாலை எடுத்து அருந்தினார்கள். பாலை எடுத்து அருந்திய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சமுதாயம் மிக இயற்கையான ஒரு இஸ்லாத்தின் மீது நிலைத்திருப்பதற்கு இது ஒரு அடையாளம் என்பதை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். பிறகு எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை முடிந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து அங்கிருந்து வானலோகத்திற்கு புறப்படுகின்றார்கள். முதலிலே தங்களுடைய உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலிருந்து அந்த கஅபத்துல்லாஹ் ஷரீஃபுக்கு அருகில் இருக்கின்ற ஜம்சம் கிணறு, அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் வந்தார்கள். வருகின்ற வழியிலே பல்வேறு விதமான காட்சிகள். இந்த பைத்துல் முகத்தஸிலே நபிமார்களுக்கு தலைமையாக நின்று தொழுகை வைத்துவிட்டு அங்கிருந்து மேல் ஒவ்வொரு வானங்களாக கடந்து 7 வானங்களை கடக்கின்றார்கள். சில அறிவிப்புகளிலே இந்த புராக் என்ற அந்த வாகனத்தின் மூலமாகவே கடந்தார்கள் என்று சில ஹதீசுகளிலே இருக்கின்றது. இன்னும் சில ஹதீசுகளிலே ஒரு தங்க ஏணியை வைத்து அதிலே ஏறினார்கள் என்றும் கூட ஒரு சில ஹதீசுகளிலே இருக்கின்றது. ஆக முதல் வானத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது அங்கே அந்த வானத்துக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த மலக்கு கேட்டார், மன் அன்த, நீங்கள் யார், யார் வந்திருக்கின்றீர்கள்? வானத்தின் கதவை தட்டிய பொழுது நீங்கள் யார் வந்திருக்கின்றீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கின்றேன். உங்களோடு யார் வந்திருக்கின்றார்? என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா? இது மலக்குகள் வந்து போகின்ற இடம், இந்த வானலோகங்கள் என்பது. இங்கே இப்படி ஒரு நபி வருவதற்கு அனுமதி தரப்பட்டதா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், இவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி வந்திருக்கின்றது என்ற பொழுது அந்த முதல் வானம் திறக்கப்பட்டது. அந்த முதல் வானத்திற்கு உள்ளே சென்றதும் அந்த மலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருக வருக என்று வரவேற்றார்கள். வரவேற்ற பின்பு ஒவ்வொரு வானத்திலேயும் ஒரு நபிமார்களை சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு அவர்களோடு உரையாடிவிட்டு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் வானத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வலது புறத்திலே சில மக்கள் இருந்தார்கள், இடது புறத்திலே சில மக்கள் இருந்தார்கள். வலது புறத்தை திரும்பி பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இடது புறத்திலே திரும்பி பார்த்து கவலையுற்றார்கள். காரணம் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆதமின் வலது புறத்தில் இருப்பவர்கள் நல்லமல்கள் செய்த நல்லடியார்கள், அவர்களை பார்த்து ஆதம் சந்தோஷம் அடைகின்றார். இடது புறத்திலே இருப்பவர்கள் தீமை செய்தவர்கள், அவர்களை பார்த்து அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் என்றார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி பதிலை பெற்று இரண்டாவது வானம்
ஒவ்வொரு வானத்தினுடைய மலக்குகளும் கேட்டார்கள், நீங்கள் யார், உங்களோடு வந்திருப்பது யார், அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா? ஒவ்வொரு வானத்திலேயும் இந்த கேள்வியும் பதிலும் அமையப்பெறும். இரண்டாவது வானத்திலே 2 நபிமார்கள், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். மூன்றாவது வானத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அழகு சிறந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூன்றாவது வானத்திலே, நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஏழாவது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இப்படி 7 வானங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்த பொழுது அவர்கள் பைத்துல் மஅமூர் என்ற அந்த பள்ளிவாசலின் மீது சாய்ந்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். பைத்துல் மஅமூர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலே காபத்துல்லா ஷரீஃப் எங்கே இருக்கின்றதோ அதற்கு நேர் மேலே 7 வானங்களை கடந்து நேர் மேலே இருப்பதுதான் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலினுடைய சிறப்புகளை குறித்து நாம் ஜும்மாவிலேயே நிறைய சொல்லி இருக்கின்றோம். அந்த பைத்துல் மஅமூரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் பைத்துல் மஅமூரு மஸ்ஜிதுன் ஃபிஸ் ஸமாஇ, வானத்திலே இருக்கின்ற ஒரு மஸ்ஜித், பிஹிதாயில் கஅபா, கஅபாவுக்கு நேர் மேலே வானத்தில் இருக்கின்ற ஒரு மஸ்ஜித் தான் அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித். யதுகுலுஹு 70,000 மலக்கின் குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் அந்த மஸ்ஜிதே மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே 70,000 மலக்குகள் உள்ளே நுழைகின்றார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக தினமும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைகின்றார்கள். உள்ளே நுழைந்த யாரும் வெளியே வருவதில்லை. தினமும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைகின்றார்கள் என்றால் அதனுடைய அந்த மஸ்ஜிதினுடைய விரிவாக்கம், அதனுடைய நீள அகலங்கள் எவ்வளவு என்பதை நாம் யோசித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு தஃசீரில் இப்படி வருகின்றது, அந்த மஸ்ஜிதே மஅமூர் சிவப்பு நிற தங்கத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். சிவப்பு நிற தங்கத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். சுமார் 370 வாசல்கள் அந்த பள்ளிவாசலுக்கு உண்டு. அதே போன்று ஒவ்வொரு வாசலுக்கும் இன்னொரு வாசலுக்கும் இடையிலே 1000 வருடங்கள் நடந்தால் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் நடப்பானோ அவ்வளவு தூரம் ஒரு வாசலுக்கும் இன்னொரு வாசலுக்கும் இருக்கும் என்பதாக நாம் தஃசீர்களிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி அந்த பைத்துல் மஅமூர் என்பது மலக்குகள் இருக்கின்ற, அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு பள்ளிவாசல். தினமும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைகின்றார்கள். இப்படி அந்த பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், அதை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹாவை அடைகின்றார்கள். சிதறத்துல் முன்தஹாவிலே அந்த இடத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுமதி நிறைவு பெறுகின்றது. சிதறத்துல் முன்தஹாவை கடப்பதற்கு, அதை தாண்டி செல்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே அனுமதி. எதனால் இந்த ஏற்பாடு? எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை அல்லாஹ் காட்டிவிட்டான். நபியோடு உடன் வருபவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியோடு இவ்வளவு தூரம் வரை வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு ஸ்டாப், சிதறத்துல் முன்தஹா. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நபியே, இதை தாண்டி நான் வந்தால் என்னுடைய உடல் கருகிவிடும் என்றார்கள். என்னுடைய உடல் கருகிவிடும். எனக்கு இதோடு தான் அனுமதி, இதோடு வருவதற்குத்தான் அனுமதி, இதை தாண்டி வருவதற்கு உங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் செல்லுங்கள், ரப்பை தரிசிப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்பதாக அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அல்லாஹ்வை தரிசித்துவிட்டு அல்லாஹ்வை நேரடியாக கண்களால் பார்த்துவிட்டு வந்தார்கள். அதனால் தான் மேராஜ் இவ்வளவு சிறப்பு பெற்றது. கண்ணால் நேரடியாக பார்த்து வந்ததனால்தான் சில நபர்கள் சொல்லுவார்கள், மேராஜ் எல்லாம் நடக்கவில்லை, கனவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்தார்கள், கனவிலே நடந்த காட்சிகள் தான் அது என்று இஸ்லாத்திலே பல்வேறு முந்தைய குழப்பம் செய்யக்கூடிய குழப்பவாதிகள் அப்படியெல்லாம் சொல்லி வந்தார்கள். மேராஜை மறுத்து வந்தார்கள்.
ஆனால் மேராஜை மறுப்பது என்பது குர்ஆனை மறுப்பதற்கு சமம். குர்ஆனில் அல்லாஹ் நேரடியாக சொல்லிவிட்டான், சுப்ஹானல்லதி அஸ்ஸா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. நம்முடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக அந்த இரவிலே காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை நபியை நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். அந்த இரவுகளினுடைய காட்சிகளை குறித்து தான் நேரடியாக சென்று வந்ததை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மிஅராஜ் என்பது கனவில் நடந்ததல்ல, உண்மையில் நடந்தது. தங்களுடைய உடலோடும் தங்களுடைய உணர்வோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்தார்கள். தங்களுடைய கண்களால் அல்லாஹ்வினுடைய முழு ஒளியினுடைய வடிவத்தை பார்க்கின்ற ஆற்றலை பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து தரிசித்து விட்டு பேசிவிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து பரிசை பெற்று வந்தார்கள். தொழுகை என்ற அற்புதமான ஒரு பரிசை பெற்று வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த மிஅராஜில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை. மிஅராஜ் என்பது தொழுகையை பரிசாக பெற்று வந்த இரவு. 50 வக்துகள் முதலில் கடமையாக்கி அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய சமுதாயம் இதற்கு சக்தி பெற மாட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் என்று 5 வக்துகளாக குறைக்கப்பட்டு இறுதியாக 5 வக்தோடு திரும்பிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதும் சொன்னார்கள், நம்ம இந்த சமுதாயத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருந்தவங்க யாருங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்க சமுதாயம் 5 வக்து கூட தொழுக மாட்டாங்க, சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இதற்கு மேலும் நான் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. 50 5ஆக குறைத்துவிட்டு இதையும் குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று சொல்லி வந்து விட்டார்கள். அப்படி 5 நேர அற்புதமான ஒரு பரிசாக தொழுகையை பெற்று வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அல்லாஹ்வோடு அவர்கள் பேசிய விஷயங்கள் நாம் இன்றைக்கு அத்தஹியாத்திலே ஓதுகின்றோமே, அதுதான் அல்லாஹ்வுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த அந்த சம்பாஷணை தான் அத்தஹியாத்தாக இருக்கின்றது. தொழுகையில் ஓதுகின்றோமே, அத்தஹியாத்து பில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹ் சொன்னான், நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னார்கள், என் மீது மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்தில் நல்லடியார்கள் அத்துணை நபர்களின் மீதும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வே அங்கே சென்றும் இந்த உம்மத்தை நினைத்தார்கள் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பேருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை தரிசிக்கின்ற அந்த பயணத்திலும் கூட இந்த உம்மத்தை மறக்காத நபி, என் மீது மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தின் மீதும் நீ அருள் புரிவாயாக என்று துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வோடு சம்பாஷணைகள் தொழுகையை பரிசாக பெற்று வந்தார்கள். வந்த பின்பு பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. வந்த பின்பு அதை மக்களிடத்திலே தெரிவிக்க வேண்டுமே, தெரிவித்தால் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒரே இரவிலே இங்கிருந்து பல 100 மைல் கணக்கில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை தரிசித்து விட்டு மீண்டும் வந்திருக்கின்றார்கள் என்றால் இதை எந்த மனித அறிவாவது ஏற்றுக்கொள்ளுமா? அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை. மார்க்கத்திலே ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை. மனித அறிவை கொண்டு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்று லாஜிக்காக பார்த்தால் இந்த விஷயத்தை மனித அறிவு ஏற்றுக்கொள்ளாது. லாஜிக்கை எல்லாம் தாண்டியதுதான் அல்லாஹ்வினுடைய மேஜிக். லாஜிக்கை எல்லாம் தாண்டியதுதான் அல்லாஹ்வினுடைய முஅஜிஸா. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்த முஅஜிஸா என்பது இந்த மனித அறிவுக்கு புலப்படாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது ஒரே ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டார். எனவேதான் காலம் முழுவதும் அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. யார் தெரியுங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியூரிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மனுஷன் ஒருத்தர் போய் சொன்னார், இந்த மாதிரி உங்க நண்பர் முகமது ஏதோ நேற்று ஒரே இரவுல இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் ஆயிரக்கணக்கான மைல் தூரம் போயிட்டு அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை தரிசித்துட்டு வந்தாராமா அப்படின்னு சொன்ன பொழுது நபி இன்னும் சொல்லல, வேறொரு மனிதர் சொன்னாரு,
அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, முஹம்மது சொன்னார் என்றால் அது உண்மைதான் அப்படின்னு. முஹம்மது சொன்னார் என்றால் அது உண்மைதான், நான் நம்புகின்றேன். என்னுடைய அறிவு ஏற்காவிட்டாலும் நான் நம்புகின்றேன். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட அந்த உண்மை தன்மை. எனவேதான் அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சித்தீக், உண்மையாளர். என்னையும் அல்லாஹ்வையும் என்னையும் உண்மைப்படுத்துகின்ற உண்மையாளர் என்ற அந்த பெயர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஏற்பட்டது. இப்படி சென்று வந்த பின்பு நிறைய மக்கள் அதை மறுத்தார்கள், பொய் என்று கூறினார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அப்படியே காட்டி கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே அதை பார்த்து அப்படியே அந்த மக்களுக்கு சொன்னாங்க, நீங்க எங்க இந்த பைத்துல் முகத்தஸ் போனாங்க, ஆனா அங்க போய் ஒவ்வொரு தூணை எண்ணிட்டா இருக்க முடியும், என்னல போனாங்க, போய் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அந்த மக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் அந்த காட்சியை முன்னால் காட்டி கொடுத்தால் அதை பார்த்து பைத்துல் முகத்தஸ் இப்படித்தான் இருந்தது என்று சொன்ன பொழுதும் கூட அவர்களுடைய அறிவு அதை ஏற்க மறுத்தது. இப்படி மேராஜ் தினம் என்று அதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மேராஜினுடைய சிந்தனைகளை நாம் எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்த பின்பு பெண்களிடத்திலே உரையாற்றுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரீத்து நார ஃபஇதா அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா. பெண்களே, நான் மேராஜுக்கு சென்றிருந்த பொழுது நரகத்தை எட்டி பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்கள் இருந்தீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் காரணம் கேட்பாங்க, எதுக்காக பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருக்கின்றார்கள்? யக்ஃபுர்ன, அவங்க மாறு செய்யறாங்க. யாருக்கு மாறு செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்களா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்பாங்க. இல்லை, பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்கின்றார்கள். என்ன மாறு செய்யறாங்க? நன்றி இல்லாமல் நடந்து கொள்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் கணவருக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்வதனால் பெண்கள் நிறைய நரகத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வலவ் ஹஸன்த இலா இஹதாஹின் தஹர சும்ம ரஅத்து மின்க ஷைஆ மா ரஅய்து மின்க கைரன் கத்து. பெண்ணினுடைய ஒரு குணத்தை பற்றி சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலம் முழுவதும் நீ ஒரு பெண்ணுக்கு நன்றியுடையவனாக இருந்து ஏதாவது ஒரு சின்ன குறை வைத்து விட்டாலும் கூட உன் காலம் முழுக்க உன்னிடம் நான் என்ன நலவை கண்டேன் என்று அந்த பெண் சொல்லிவிடுவாள். இது பெண் நன்றி கெட்ட குணத்தோடு நடந்து கொள்வாள். எனவே அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் நான். பெண்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்த பொழுது சொன்னாங்க, பெண்களே தஸத்தக்ன, அதிகமாக நீங்க சதக்கா செய்யுங்க. ஃபைன்னி உரீதுகுன் அக்ஸர அஹ்லின் நார், நரகத்துல உங்களை நிறைய பார்த்தேன், அதனால நீங்க நிறைய சதக்கா கொடுங்க அப்படின்னா. அப்போ என்ன செய்யணுங்க? வீட்டுக்கு போய் பெண்கள்கிட்ட சொல்லணும், நிறைய சதக்கா கொடுங்க அப்படின்னு. ஏன் காரணம் கேட்பாங்க, அதை கொஞ்சம் பக்குவமாக சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய நரகத்தில் நிறைய பார்த்தாங்களாமா அப்படின்னு பக்குவமாக நாம் சொல்லணும் பெண்கள். அவர்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர்களை ஏவ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கப்பட்ட விஷயங்களை பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. இந்த மேராஜினுடைய சிந்தனைகளை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு சேர்த்துகின்ற மக்களாக எல்லாம் நம்மை ஆக்கிடுவானாக. அதே போன்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கிறோமோ அதிலிருந்து படிப்பினை பெற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட அந்த காட்சிகளிலிருந்து என்னென்ன தண்டனைகள் எல்லாம் யாருக்கு என்று கொடுக்கப்பட்டதோ அது போன்ற பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் எல்லா நம் அத்தனை நபர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma ighfir lana dhunubana khatayana kullaha ya rabbil alamin. Allahumma yassir umurana wa umur ad-din wad dunya wal akhirah innaka ala kulli shay'in qadir. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا وأهلنا ومالنا يا رب العالمين. اللهم استر عوراتنا وآمن روعاتنا. اللهم احفظنا من بين أيدينا ومن خلفنا وعن يميننا وعن شمالنا ومن فوقنا وأعوذ بعظمتك أن نغتال من تحتنا يا رب العالمين.
اللهم عافنا في بدننا، اللهم عافنا في سمعنا، اللهم عافنا في بصرنا. لا إله إلا أنت يا رب العالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا هذا الدعاء بوسيلة سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.